ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஜஸ்வந்த். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் டியூபிட் தமிழ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கெவி படத்தினுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த படத்துக்கு பின்னாடி நடந்தக்கூடிய ஒரு சம்பவத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய புது புது வீடியோஸ்லாம் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கெவி இந்த படத்தினுடைய டைட்டில் என்னடா பேர் வித்தியாசமாக இருக்குது அப்படி தானே பார்க்குறீங்க. இது வெறும் பேர் மட்டும் இல்லைங்க. இந்த கொடைக்கானலில் கெவின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராம மக்கள் படக்கூடிய துயரத்தையும் கஷ்டத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு படம் தாங்க இது. அப்படி வெளிப்படுத்தினாவாச்சும் ஒரு மாற்றம் வராதான்னு இயங்கக்கூடிய ஒரு மக்களுடைய கதை தாங்க இது. ஓகேங்க, ட்ரெய்லருக்குள்ளே போகலாமா? ட்ரெய்லர் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் ஓவர். அது யார் கொடுக்குறாங்கன்னா, நம்ம காக்கா முட்டையில் ஒரு பாட்டி வருவாங்கள்ல, கடையில் என்னடா பீஸா சுடுறாங்கன்னு தோசையிலே நான் பீஸா சுட்டு தரேன்னு ஒரு பாட்டி வருவாங்க தெரியுங்களா, அவங்க தான் இந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வாய்ஸ் ஓவர்லேயே அந்த படத்தினுடைய வழிகள், அங்கே மக்கள் படுற வழிகள் எல்லாமே அந்த வாய்ஸ் ஓவர்லேயும் அங்கே இருக்க அந்த ட்ரெய்லரில் காட்டக்கூடிய சீன்லேயும் தெரிஞ்சிச்சு. இந்த படத்தினுடைய ஹீரோ பார்த்தீங்களா, ஆதவன். இவர் ஒரு புதுமுகம் ஹீரோ. ஹீரோயின் ஷீலா ராஜ்குமார். இவங்க ஆல்ரெடி நம்ம திரௌபதி படத்துலையும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அவங்க தான் அதில் லீட் ரோலாக நடிச்சிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்களா, அவங்க ஒரு டெலிவரி பையனோடு இருக்காங்க. ஸோ அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. அதாவது சாதாரணமாக இல்லைங்க, அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே, அதுவும் நைட் டைமில் அந்த ராந்தல் விளக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ராந்தல் விளக்கு, இந்த சீமனை எல்லாம் ஊற்றி அந்த நெருப்பு தீப்பந்த மாதிரி பிடிச்சிட்டு போவாங்களா, அந்த வெளிச்சத்தில் அந்த ஒரு அடர்ந்த ஒரு காட்டுக்குள்ளே நம்ம எவ்வளோ டெக்னாலஜி இருக்குது இந்த காலத்தில், எலக்ட்ரிசிட்டி எல்லாமே இருக்குது, இந்த டார்ச் லைட்டு அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. அவங்ககிட்ட ஒரு ராந்தல் விளக்கு, அந்த தீபந்தத்தை வச்சுட்டு அவங்கள தூக்கிட்டு போகிறாங்க. சாதாரணமாக இல்லைங்க, அந்த தூளின்னு சொல்லக்கூடிய, அதாவது மூங்கில் குச்சை இப்படி இருக்கும், பின்னாடி ஒருத்தர் பிடிச்சிருப்பாங்க, நடுவில் அந்த போர்வை துணி மாதிரி கட்டி அதுக்குள்ளே தான் ஷீலா ராஜ்குமார், அதாவது அவங்கள இந்த டெலிவரி பையனோடு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த இருட்டில் வழி தெரியாத எப்படியோ போகிறாங்க, வழியில் அவங்களும் துடிக்கிறாங்க. இன்னொரு ஃப்ரேம் இந்த பக்கம் அப்படியே பார்த்தோம்னா நம்ம ஹீரோ ஒரு பக்கம் விறுவிறுப்பாக ஓடிட்டுருக்காரு. எதனாலன்னு பார்த்தீங்களா, வில்லன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சார்லஸ் வினோத். அதாவது அவங்க ஒரு போலீஸ் கேரக்டரில் இருக்காங்க. அவங்க ஒரு பக்கம் இவர் ஹீரோவை துரத்திட்டு போயிட்டு அடிக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்களா தாங்க நம்ம ஜாக்லினோட என்ட்ரி வருது. ஸோ அவங்களுக்கும் ஒரு வாய்ஸ் ஓவர் நல்லா அருமையாக கொடுத்துருந்தாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரேமும் அப்படியே செதுக்கி இருக்காங்க. இந்த படத்தில் எல்லா க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு அன்எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் புதுசாக ஒருத்தவங்க படம் எடுத்திருக்காங்க. பட் அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது புதுசாக ஒரு ஆள் எடுத்த ஒரு படம் மாதிரியே தெரியல. நல்லா வெல் எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ் ரசித்து ஒவ்வொரு நுணுக்கமாக எடுப்பாங்க, ஒவ்வொரு அப்படியே ரசனை கலந்து ஒரு மாதிரி எடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது நமக்கு இருந்துச்சு. ஃபைனலாக எங்களை எப்படியாவது காப்பாற்று கருப்பா அப்படின்னு ஒரு வாய்ஸ், அப்படியே அந்த இடத்துல நம்ம ஹீரோ அப்படியே எந்திரிச்சு நின்று பார்க்குறாங்க பாருங்கள் மக்களை. ஃப்ரேமெல்லாம் சான்ஸே இல்லை. ஃப்ரேமை பாருங்க அப்படின்னு நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி பர்ஃபெக்டாக இருந்துச்சுங்க. இந்த படத்தினுடைய டேரக்டரும் பார்த்தீங்கன்னா ஒரு புதுமுக டேரக்டர் தான். டேரக்டர் தமிழ் தயாளன். டிஓபி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெகன் ஜெயசூர்யா அவர் பண்ணியிருக்காருங்க. மியூசிக் பாலசுப்ரமணியம். அப்புறம் குறிப்பாக சொல்லணுமா, இந்த படத்துக்கு பிஜிஎம்ஸ்லாம் யாருக்கு கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜா ரவிவர்மா. ட்ரெய்லரை பார்க்கும்போதே தெரிஞ்சுங்க, அந்த வாய்ஸ் ஓவருக்கும் அதுக்கேற்ற பிஜிஎம், வாய்ஸ் ஓவரும் அந்த பிஜிஎம்மும் நல்ல மெர்ஜாக இருக்குது. இந்த ஒவ்வொரு சீனும் நம்ம பார்க்கும்போது கடைசி வரைக்கும் இந்த ட்ரெய்லரை பார்க்கணுண்டா அப்படின்ட்டு நல்லா விறுவிறுப்பாக கொண்டு போயிருந்தாங்க. அதே மாதிரி தான் அந்த ட்ரெய்லர் நரேட்டிவும் இருந்துச்சு. படத்தில் லிரிக்ஸிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவிஞர் வைரமுத்து, யுகபாரதி, வினயன், சந்தோஷ் பெருமாள். இந்த சந்தோஷ் பெருமாள்ன்றவர் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, என் ஸ்கூல் ஃப்ரெண்டு. எல்லாமே ஒன்றாவே தான், நாங்கள் ஒரே பெஞ்சில் தான் உட்காந்து அப்போயே நாங்கள் சினிமா பற்றி நல்லா டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஆனால் சினிமாவில் என்ட்ரி ஆகிறான்றதே எங்களுக்கு ஒரு அதிசயமாக இருந்துச்சு. ஏன்னா ஆக்சுவலாக அவன் ஒரு இன்ஜினியர் கிராஜுவேட். சினிமாவில் என்ட்ரி ஆனோன்னு முதல் என்கிட்ட சொல்லும் போதே நான் நல்லா அவனை விஷ் பண்ணேன். பரவாயில்லடா, நம்ம ஊர் சைடுலேருந்து சினிமாவில் யாருமே போகல, நீ போயிருக்க, சந்தோஷம். அதுவும் என் ஃப்ரெண்டாக நீ போயிருந்தது எனக்கு கூடுதல் சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்னடா படம், யாரா டேரக்டர் அப்படின்னு கேட்கும்போது, ஒரு புதுமுக டேரக்டர் தான்டா, புதுசாக இப்போ தான் படம் எடுத்திருக்காங்க, அதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து படம் எடுக்கிறாங்க அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு. இது எனக்கு 2023 இந்த நியூஸ் எனக்கு சொன்னான். சரி, புதுமுகமாக எப்படா ஹீரோ, எப்படா லீட் ரோல் ஆக்ட்ரஸ் எல்லாருமே யாரா பண்ணுறான்னா இந்த மாதிரி சொன்னான். இவங்க நடிச்சிருக்காங்க, எல்லாமே டெபியூட்டாக தான் இருக்கும்,
புது முகத்தை வச்சு புதுசாக ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இந்த கதை வந்து நல்லா ரீச் ஆகணும்னு நினைக்கிறேன்டா அப்படின்னு தான் அவனோட ஸ்டார்டிங்கு. அப்படியே போக 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 சில வருஷங்களாச்சு. அப்புறம் அந்த படத்தை பற்றின அப்படியே நான் வந்து டெய்லியும் கேட்பேன். டெய்லி மீன்ஸ் வீக்கெண்டில் அவன்கிட்ட நான் கான்டாக்ட் பண்ணி பேசுவேன். டெய்லி கேட்டுட்டு இருப்பேன். அப்புறம் அந்த படத்தினுடைய கதை வந்து அவ்வளோக்கா சொல்லலை எனக்கு. பட் அவன் சொன்னக்கூடிய சீன்ஸை வச்சு நான் ஒரு இமேஜின் பண்ணியிருந்தேன். சரி, ஏதோ ஒரு மலைவாழ் மக்களோட அவங்கக்கிட்ட நடக்கக்கூடிய ஒரு துயரத்தையும் கஷ்டத்தையும் தான் இந்த படத்தை வெளிக்கொண்டு வராங்க அப்படின்னு நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் நிறைய டைம் என்கிட்ட சொல்லியிருக்கான், அங்கேருந்து பஸ் வசதி, ரோடு ஃபெசிலிட்டிஸே எல்லாம் நடந்தால் போகணும், நடந்தால் வரணும், சாப்பாட்டுக்கே கொஞ்சம் இதாக இருந்துச்சு, எல்லா க்ரூ மெம்பர்ஸையும் கூப்பிட்டு வர்றது. அண்ட் இது வந்து பார்த்திங்களா ஒரு பேக்ரவுண்டு, ஒரு நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் மெம்பர்ஸ் தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து இதுக்கு வந்து காசு செலவு பண்ணவே இல்லை. ஸோ இவங்களோட அமௌண்ட்டை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. சில டைம் ஷூட்டிங் நிறுத்திட்டு திரும்ப எல்லாம் ஊருக்கு போயிட்டு திரும்ப கொஞ்ச நாள் கழித்து வந்து படம் ஸ்டார்ட் பண்ணி திரும்ப நிறுத்தி திரும்ப கொஞ்சம் காசு அமௌண்ட்லாம் கலெக்ட் பண்ணி திரும்ப ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட இது ஒரு 4 வருஷம் பயணங்க இவங்க. நம்ம ஆளுங்க சாதாரணமான இடத்துல வந்து படம் எடுத்தாலே பயங்கர தலைவலியாக இருக்கும். அப்படியே ஹை பட்ஜெட் படம்லாம் விஎஃப்எக்ஸ் அது இதுன்ட்டு எடுத்து படம் வந்து மொக்கையாக தான் போகுது. இவங்க ஒன்றும் இல்லாத இடத்துல, அதுவும் ஒரு சாதாரண ஒரு மக்கள், நம்மள மாதிரி ஒரு மக்கள் தான் போய் இப்படி படம் எடுத்திருக்காங்க. நிறைய கஷ்ட நஷ்டம்லாம் என்கிட்ட அவன் ஷேர் பண்ணியிருக்கான். பட் அது வெளியே சொல்ல முடியாது. நம்ம டேரக்டர் தமிழ் தயாளன் அண்ணா வந்து ப்ரெஸ் மீட்டில் ஒன்று சொல்லியிருந்தார். அவர் பேசும்போது அவருக்கு ஒரு மாதிரி ஒரு பதட்டத்திலே பேசுவார், ஒரு நல்ல ஒரு எமோஷ்னலாக பேசுவார். ஆக்சுவலி இந்த படம் வந்து எப்படா ரிலீஸ் ஆகும் நான் ஃபோன் பண்ணும் போதெல்லாம் கேட்பேன். அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆக்சுவலி இந்த ட்ரெய்லர் நரேட்டிவ் டைலாக் எழுதுனது, அந்த ட்ரெய்லர் கட்டிங் பண்ணதெல்லாம் சொன்னேன் இல்லைங்களா சந்தோஷ் பெருமாள், அவங்ககிட்ட கேட்பேன், மச்சான் எப்படா இந்த படம் ரிலீஸ் பண்ணிங்க, நான் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன்டா, ஏதோ புது கதை மாதிரி இருக்குது, ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணி சீக்கிரம் ரிலீஸ் பண்ண கேட்கும்போது பல நாள் பல இதுக்காக அவன் தள்ளி போகுது. இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் ஒர்க் போயிட்டுருக்குது, மியூசிக் ரெக்கார்டிங் போயிட்டுருக்கு, டப்பிங் போயிட்டுருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லுவான். சரி, ஒரு பெரிய ப்ரொடக்ஷனாக இருந்துச்சுன்னா வந்து டக்குன்னு ரிலீஸ் ஆயிரும். ஸோ இவங்க புதுசாக இருக்காங்க, இவங்களோட ஓன் அமௌண்ட்டை போட்டு எடுக்கனால கொஞ்சம் இதாகும். ஓகே, நான் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தான். ஒரு வழியாக ஒரு சர்ப்ரைஸ் இருக்குடான்னு சொன்னான். பட் சர்ப்ரைஸ் வேறு மாதிரி ஒரு சர்ப்ரைஸாக கொண்டு வருவான்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ இந்த கதையை வந்து துணிஞ்சு எடுத்த தமிழ் தயாளன் அண்ணனுக்கு வந்து வாழ்த்துக்கள். அண்ட் அந்த க்ரூ மெம்பர்ஸ், டிஓபி ஆகட்டும், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசோசியேட் டைரக்டர்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ், பிஜிஎம் ஸ்கோர் பண்ண மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். ஸோ ஒரு பலகட்ட போராட்டத்துக்கு பிறகு இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எல்லாருமே மறக்காமல் நீங்கள் இந்த படத்தை பாருங்கள். பெரிய பெரிய படத்துக்கெல்லாம் நம்ம போய் பார்க்குறோம். ஸோ இந்த சின்ன படத்துக்கு நம்ம தான் போய் சப்போர்ட் பண்ணணும். இந்த கதை வந்து நல்ல ஒரு வேர்ல்டு லெவலில் ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணக்கூடிய கதை தாங்க இந்த படம். ஏன்னா சாதாரணமான மக்கள்லாம் வந்து நம்ம படம் எடுத்து அதை ரிலீஸ் பண்ணுற பயங்கர சினிமாலே நிறையா பாலிடிக்ஸ் நடக்குது, அது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த படத்தை வந்து ஒரு கட்டத்தில் இவங்க பாதியிலே நிற்கிது, அமௌண்ட் இல்லாத, ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு அமௌண்ட் இல்லாத பாதியிலே நிற்கிது. அந்த டைமில் ஒரு பெரிய பெரிய கம்பெனி, அது சொல்ல விரும்பலை நான், என்ன கம்பெனின்னு எனக்கு தெரியும், பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியில் போய் கேட்கும்போது நீங்கள் படத்தை ட்ராப் அவுட் பண்ணிடுங்க, இந்த கதையை நாங்கள் வேறு டைரக்டரை வச்சு பண்ணோம், நீங்கள் அந்த கதைக்கு மட்டும் அமௌண்ட் வாங்கிட்டு போயிருங்க அப்படின்னு. ஸோ இது வந்து என்ன ஒரு இதுன்னு எனக்கு புரியல. ஏன்னா அந்த கதைன்றது இந்த சினிமாவில் போய் சாதிக்கணுன்ற ஒவ்வொருத்தனுடைய இந்த மீடியா மேலே ஒரு பிரியமாக இருக்க ஒவ்வொருத்தருடைய கனவு, லட்சியம். ஸோ டக்குன்னு தூக்கி இன்னொருத்தட்ட கொடுத்துட்டுலாம் யாரும் போக மாட்டாங்க. பட் அந்த இடத்துல இவங்க வந்து மனம் தளராமல் பொறுமையாக காத்திருந்து இவங்க இந்த படத்தை முழுசாக முடித்து வெளியே வர கண்டிஷனில் இருக்குது இந்த படம். ஸோ அந்த அளவுக்கு இவங்க பொறுமை காத்து இவ்வளோ தூரம் இருந்தால் தான் இந்த படத்தை வந்து சக்ஸஸாக கொண்டு போகிறதுக்கு ஒரு வழியாக இருக்குது. அண்ட் குறிப்பாக சொல்லணும்னா நம்ம எடிட்டர் ஹரிகுமரன் அவரும் வந்து அவரோட பங்குக்கு என்ன பண்ண முடியுமோ, அதாவது ஒவ்வொரு க்ரூ மெம்பர்ஸ், டைரக்டர் அவர் பங்குக்கு கதை எழுதுகிறார், டிஓபி சினிமாட்டோகிராஃபி அவருடைய பங்குக்கு ஃபுல் எஃபோர்ட் போட்டிருக்காரு. அண்டு லிரிக்ஸ் சிஸ்டர் அவங்களுமே நல்ல ஒரு பாட்டு மட்டும் நான் சின்ன ஒரு லைன் கேட்டேன், அது வந்து ஹில் ஆந்தம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாட்டும் கூடிய விரைவில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுமே வந்து அமௌண்ட்டு பேமெண்ட்டு வாங்கலைங்க, படம் ரிலீஸ் ஆகட்டும் பார்த்துக்கலாம். இந்த கதை வந்து அவ்வளோ அருமையான கதை, இது வந்து வெளியே கொண்டு வரணும், மக்களுக்கு இந்த கதை தெரியணும், அந்த மக்கள் படுற கஷ்டத்தை வந்து வெளியே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் தெரியணும். ஸோ சும்மா நாமெல்லாம் சொல்லிக்குவோம், எங்கேயோ ஒன்று போகிறோம், ஏதோ ஒன்று நெகட்டிவாக நடக்குது, சே என்னடா வாழ்க்கை இது, சே டிப்ரெஷனாக போகுதுடா, வாழ்க்கையில் ஒரு ஒளியே தெரியலன்னு. ஆனால் ஒளி இல்லாத இடத்துல அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க, அதை நம்ம யோசிக்கணும். அவங்களுடைய கஷ்டத்தெல்லாம் நம்ம பார்த்தோன்னு வைங்களேன், நம்ம படுற கஷ்டம், சை
இது ஒரு கஷ்டமா, இதுக்கா நம்ம ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம், அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்லையடா அப்படின்ற மாதிரி தான் நாம் நினைப்போம். ஸோ அந்த மக்கள் படுற கஷ்டத்தையும் துயரத்தையும் வெளிக்கொண்டு வர இருக்கக்கூடிய படம் தாங்க இந்த கெவி. இது ஒரு சாதாரண வில்லேஜ் ஸ்டோரி கதை இல்லை, அது கூட ஒரு ஜஸ்டிஸுக்காக நிறைய போராடக்கூடிய ஒரு எமோஷன் நிறைஞ்ச ஒரு படமாக இது இருக்குன்னு தோணுது. இந்த மண்ணுக்கு நீதி தேவை அப்படி இந்த டைலாக் கேட்கும்போது இந்த படத்தில் எவ்வளோ பெரிய ஒரு எமோஷன் இருக்குன்னு நமக்கு புரியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம மிஸ்டர் டெபியூட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.